ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து தளபதி 16 பற்றி வந்து ஒரு செம்மையான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தளபதி 16 ஆக்ட்ரஸ் வந்து இப்போ வந்து நம்மளோட தளபதி 16 டீம் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது இவங்க தான் வந்து தளபதி 16 நம்ம தளபதி கூட லீட் ரோலில் நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் கோட் அப்படின்ற திரைப்படத்தை வந்து நடித்து முடிச்சிருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து செப்டம்பர் 5 வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இந்த திரைப்படத்தோட அப்டேட்ஸ்லாம் இப்போ மேலும் மேலும் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது வந்து நம்ம தளபதி நடிக்க போகும் தளபதி 16 தான் அவரோட கடைசி படம் அப்படின்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு வந்து ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னில் வந்து தளபதி 16 வந்து அஃபிஷியலாக வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாலும் கிட்டத்தட்ட உறுதியானது வந்து நம்மளோட வினோத் தான் வந்து நம்மளோட தளபதி 16 டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இது வந்து முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் படமாக இருக்க போகுது அப்படின்ட்டு மட்டும் ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய அப்டேட்ஸ் வந்து இதை பற்றி வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது நம்ம தளபதியோட கடைசி படம் அப்படின்றதுனால வந்து செம்ம தரமாக இருக்கணும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த படத்தோட லேட்டஸ்ட்டாக வந்து டெஸ்ட் லுக்கில் வந்து நடந்திருக்கான். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஒரு ஆக்ட்ரஸ் வந்து தேர்வாயிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேறு யாரும் இல்லைங்க. ஸோ நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான சமந்தா தான் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோயினை வந்து ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்து ஒன்று வந்திருக்கு. மேலும் வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது அக்டோபர்லேயே வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அடுத்த வருஷம் இல்லைனா 2026 ஸ்டார்டிங் இல்லை அடுத்த வருஷம் தீபாவளி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு.